சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான 55 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. வெளிநாடுகளுக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தியதாக திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவில் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினரின் அவரது வீடு உள்ளிட்ட 15 இடங்களில் சோதனை செய்து பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஜாஃபர் சாதிக்கின் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய பினாமி பெயரில் இருந்த 55 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. போதைப் பொருள் விற்பனையால் கிடைத்த வருமானத்தால் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதால் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது.